நீங்க ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட்னால மட்டுமே உங்களால லாக்ஸ் கணக்கில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது என்னதான் நம்ம வாயில சொன்னாலும் ஒரு கால்குலேட்டர் வழியா பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஸோ கூகுள் போயிட்டு ஹோம் லோன் ப்ரீ பேமெண்ட் கால்குலேட்டர் சொல்லி டைப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா மூணாவதா ஒரு லிங்க் வரும் EMI calculator.net. இது ஒரு பயங்கரமான ஒரு டூல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சில ஆட்ஸ் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இதுல உங்க ஹோமோட வேல்யூ எவ்வளவு சொல்லி இதுல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளவு சொல்லி இதுல டைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவோ அதையும் இங்க டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட லோன் டென்யூர் எவ்வளவு இருக்கோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. லோன் ஃபீஸ் சார்ஜஸ்லாம் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் மந்த் இயர் போட்டுக்கோங்க. அடுத்து 20 வருஷத்துக்கு நீங்க மந்த்லி 35,989 ரூபாய் EMI கட்டுவீங்க. ஸோ உங்களோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் கட்டுவீங்க. பட் நீங்க வட்டி மட்டுமே 46,37,000 ரூபாய் வந்து கட்டுவீங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 96 லட்ச ரூபாய் நீங்க வந்து பே பண்ணுவீங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பேமெண்ட் ஷெட்யூல் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2045 ஜனவரி வரைக்கும் நீங்க உங்களோட EMI கட்டுவீங்க. பட் இங்க தான் அந்த ட்விஸ்ட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களால ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை 25,000 ரூபாய் வந்து உங்களால ப்ரீ பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இங்க நீங்க அதை டைப் பண்ணா போதும். கீழே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,50,000 ரூபாய் வந்து ப்ரீ பேமெண்ட்டை கட்டுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வட்டி 46 லட்சத்துல இருந்து 26 லட்சமா வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ப்ரீ பேமெண்ட் பண்ணதுனால. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேமெண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 2045லேருந்து 2037 குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் பார்ட் பேமெண்ட். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு உங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களால் நிறைய லாக்ஸ் கணக்கில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.